is a graph. Graph is a data structure. Okay. ஸோ அதில் என்ன இருக்குன்னா நம்மள இருக்கிற மாதிரியே நம்ம ட்ரீயில் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ லிங்க் லிஸ்ட்டு ட்ரீஸு இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் டேட்டா அண்ட் பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோட். ட்ரீயில் பாயிண்டர் டு லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு அதெல்லாம் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அங்கே நோடு இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நோட்ஸ் இருக்குது. அதை வேர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஏபிசிடி, இதுதான் நோட்ஸ் இல்லைனா வேர்டிசஸ். இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, இதை தான் எட்ஜஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் கனெக்ஷன்ஸ் இல்லைனா எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் போட்டிருக்குல்ல இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு நோடு வேறு எந்த நோடு வேணால் கரெக்டாக இருக்கலாம். பட் லிங்க் லிஸ்ட்னா ஒரு நோடு இன்னொரு நோடு தான் கரெக்டாக இருக்கும். ட்ரீனா ஒரு நோடு ஒரு குறிப்பிட்ட நிறைய நோடில் கரெக்டாக இருக்கலாம். இதில் ஒரு நோட் எந்த நோடு வேணால் கரெக்டாக இருக்கலாம். ஆனால் இதில் பாருங்கள் லூப் வேறு இருக்குது. நீ ட்ராவல்ஸ் பண்ணுறதுனா என்ன, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் போய் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கிற எல்லா டேட்டாவும் பார்க்கறது தான் ட்ராவல்ஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே ட்ராவல்ஸ் பண்ணி போகணும் அப்படின்னா இதில் லூப் இருக்குது. கரெக்ட். ஸோ எனக்கு எப்போ முடியுது அப்படின்லாம் தெரியணும். அப்போ நீ ட்ராவல்ஸ் பண்ணும்போதே எந்தெந்த நோடெல்லாம் ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கணும், விசிட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் திருப்பி பண்ணிகிட்டே இருக்க முடியாது, எல்லாம் லூப்பில் போய் மாட்டிப்பேன். ஸோ இதுதான் கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். நம்ம கிராஃப் வந்து இப்போ நோட்ஸ் இருக்குது, எஜஸ். இப்போ இந்த கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அதெல்லாம் பற்றியும் நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் கிராஃப் அப்படின்னா, ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் இருக்காது. ஸோ அன்டைரக்டட் கிராஃப் இருக்குது, டைரக்ஷன் இருக்கலாம், யூனிட் டைரக்ட் கிராஃப் இருக்குது, வெயிட்டட் கிராஃப் இருக்குது. இந்த எட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நீ ஒரு காஸ்ட் ஏதாவது கொடுக்கலாம், இவ்வளோ இது அந்த மாதிரி. அது சில ப்ராப்ளம்ஸ் வரும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து நீ கிராஃப் வந்து கிரிட் கிராஃப் இருக்குது. எப்படின்னா இது ஒரு நோடு, இதில் அட்ஜசன்ட் நோடு தான் இதோட எட்ஜு. ஓகே, ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இப்போ ஹவு டு ரெப்ரசன்ட் அ கிராஃப் அப்படின்னா, ஓகே இப்போ இது வந்து நம்ம எப்படி வந்து இது கோட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கிராஃபை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ ட்ரீனா ஒரு கிளாஸ்குள்ளார நம்ம என்ன வச்சுருப்போம், டேட்டா வச்சுருப்போம், ஏதாவது ஒரு டேட்டா இன்ட்டு டேட்டா வச்சுருப்போம். இப்போ பைனரி ட்ரீனா அது இப்போ கிளாஸ் ட்ரீ அப்படின்னா அந்த ட்ரீக்கு வந்து லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் வச்சுருப்போம். கரெக்டாக? இப்படி தான் நமக்கு ட்ரீயை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ரைட். இப்போ இதில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோன்னா அட்ஜசன்சி லிஸ்ட் மூலிமா ரெஃபரன்ஸ் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு நோடு இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோடோட கனெக்ட் ஆகிருக்கலாம். ரைட். இப்போ 1 இதெல்லாம் நோடு வச்சுப்போம், 1 2 3 4. ஓகேவா? இப்போ ஒரு நோடுக்கும் நீ லிஸ்ட்டு வச்சுக்கலாம் எந்த நோடெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்ட்டுன்னு. ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா 2ம் 3 கூட கனெக்ட் ஆகிருக்குது, 2 வந்து பார்த்தீங்கன்னா 1ம் 4ஓட கனெக்ட் ஆகிருக்குது, 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோடுக்கும் 3 வந்து பார்த்தீங்கன்னா 4 and 1ஓட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, 4 வந்து பார்த்தீங்கன்னா இது டைரக்ஷன் வச்சு இது பண்ணிக்கலாம். 4 வந்து 2 and 3ஓட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு நோடும் இட் will have the list of nodes it is connected to. இதுதான் adjacency list. இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாமா கிராஃபை? ஓகேவா? இது வந்து ஒரு 2D அரே மாதிரி, லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டே வந்து கிரிட் வழியாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிரிட்ன்றது ஒரு 2D மேட்ரிக்ஸ். இப்போ இதுவும் 2D மேட்ரிக்ஸ் தான். இது வந்து இதை நம்ம பின்னால் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் கிராஃபை எப்படி ட்ராவல்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ ட்ராவல்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குன்னா இதில் எல்லா நோடையும் நான் போகணும், எல்லா நோடுக்கும் போகணும், எல்லா நோடுக்கும் போய் எல்லா டேட்டாவும் பார்க்கணும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, there are 2 ways. ஒன் இஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். அதாவது இந்த நோடுக்கு வா, இந்த நோடில் இருந்து இது எதோட கரெக்டாக இருக்குது, இங்கே கரெக்டாக இருக்குது, அப்புறம் இங்கே கரெக்டாக இருக்குது, அப்புறம் இங்கே போ, ஃபஸ்ட்டு இங்கே போ, இங்கே இருந்து இது எங்கெங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டெப்த்தில் போகிறது, ஒரு நோடுக்கு போகிற, அந்த நோடு எங்கே கரெக்டாக இருக்குது அங்கே போகிற, அப்புறம் அந்த நோடு எங்கே கரெக்டாக இருக்குது அது கீழே போகிற. அதுமாதிரி டெப்த்தில் போய் ஒரு நோடாக விசிட் பண்ணி போகிறது தான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகே,
ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஃப் நீ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுற, ஒரு 2D அரே, ஓகேவா? ஸோ இதில் 1 வந்து 1 2 3, 1 வந்து இது இது மட்டும் வச்சுப்போம், இதை விட்டுருவோம் வேணா ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. 1 வந்து 2 கரெக்டாக இருக்குது, 3 கரெக்டாக இருக்குது, கரெக்டாக? 2 வந்து 1 மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, 3 வந்து 1 மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, ரைட்டு? ஸோ இப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த கிராஃப் வருதா, இந்த கிராஃபில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நோடு வந்து 0ன்னு பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ கெட் ஆஃப் 0 அப்படின்னா, ஸோ ஸோ இது வந்து 0, இது வந்து 0th இண்டெக்ஸில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பேசிக்கலி லிஸ்ட் இல்லை, ரைட்? திஸ் இஸ் பேசிக்கலி 2D லிஸ்ட், ரைட்? அதில் ஸோ வேல்யூஸை பொறுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா, இது 0th இண்டெக்ஸில் இந்த லிஸ்ட் இருக்கும், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இந்த லிஸ்ட் இருக்கும், செகண்ட் இண்டெக்ஸில் இந்த லிஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கெட் நோடு எடுத்து ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட் எடுக்கிறோம், ஃபஸ்ட் லிஸ்ட் எடுக்கிறோம், அந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் லூப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வாட்டி 2 வரும், அப்புறம் 3 வரும். இப்போ 2க்கு போயிட்டு திருப்பி அதை ரிகர்சிவாக கால் பண்ணுறோம் 2க்கு. இப்போ 2க்கு போகிறோம், 2ல் போய் கெட்டு 2 எடுக்கிறோம், செகண்ட் இதுக்கு போயிட்டு அங்கே லிஸ்ட் எடுக்கிறோம், அந்த லிஸ்ட் எடுத்து அங்கே திருப்பி போகிறோம், அங்கே போய் அங்கேருந்து இந்த லிஸ்ட் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி just going depth and finding it out, right? So this is the DFS. நம்ம இப்போ ப்ராப்பராக ட்ராக் பண்ணுவோம். ஓகே, இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃபை பில்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 0க்கு வந்து 1 கனெக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி கனெக்ஷன், இந்த மாதிரி ஒரு கிராஃபை பில்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், we have a list of list, கரெக்டாக? கிராஃபுக்கு முதல்ல ஒரு அரே லிஸ்ட்டு, அப்புறம் எத்தனை நம்ம அப்புறம் 5 அப்படின்னா இதில் 5 லிஸ்ட், நமக்கு வந்து 5 நோட்ஸ் இருக்குது. ஒரு நோடும் எந்தெந்த அதர் நோட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்றதுக்கு ஒரு நோடுக்கும் ஒரு லிஸ்ட் வேணும். ஸோ லூப் அடித்து ஒரு நோடுக்கும் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம், அதை போய் கிராஃபில் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், ஒரு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இது n = 5. இந்த லிஸ்ட்டில் போய் எத்தனை லிஸ்ட் ஆட் பண்ணுற, 5 லிஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி 5 லிஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன், 5 லிஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் வாட் யூ ஹவ் டன் டில் ஹியர். ஓகே, இப்போ இது வந்து அன்டைரக்டட் கிராஃப், ஸோ அதனால யூ ஆர் ஆடிங் எட்ஜஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கெட் 0 அப்படின்னா என்ன கிடைக்கும், கெட் 0 அப்படின்னா ஃபஸ்ட்டு அரே கிடைக்கும். அந்த ஃபஸ்ட் அரேயில் போய் 1 ஆட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், 0 1ஓட அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்புறம் கெட் 1 இது எடுக்கிற, இங்கே போய் 0 ஆட் பண்ணுற, அப்படின்னா 1 0க்கு அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது 0 வந்து 2க்கு அட்டாச், அப்போ இந்த லிஸ்ட்டில் போய் 2 ஆட் பண்ணுற, அப்போ 0 2க்கு அட்டாச் ஆகிருக்கு, 2வும் 0க்கு அட்டாச் ஆகிருக்கு, ரைட்டு? ஸோ அப்புறம் 1 வந்து 1ல் போய் 3 ஆட் பண்ணுற. ஓகே, இந்த 1ல் போய் தென் யூ ஆர் ஆடிங் 3, which means that இங்கே 3 ஆட் பண்ணுற, which means that 1 வந்து 3க்கு ஆட் ஆகிருக்கு. அப்புறம் ஆப்வியஸாக 3 1க்கு ஆட் ஆகிருக்கு, அப்போ 0 1 2 3 இது வந்து 1 ஆட் ஆகிருக்கு, 3 தேர்ட் இது வந்து 1க்கு ஆட் ஆகிருக்கு. ஓகே, 0லேருந்து. ஓகே, அப்புறம் 2ல் போய் 4 ஆட் பண்ணிருக்க, 2ல் 4 ஆட் பண்ணிருக்கேன், 4ல் 2 ஆட் பண்ணிருக்க, இப்போ 2ல் 4 ஆட் பண்ணிருக்கேன், 4ல் 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்லையும் போய் டேட்டா போட்டு இந்த மாதிரி கிராஃபை செட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் how you form a graph, கரெக்ட்? ஸோ ஒன்ஸ் யூ ஃபார்ம், இப்போ நான் போய் என்ன பண்ணேன், இப்போ ஃபார்ம் பண்ணிட்டேன், இப்போ ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ நான் எப்போ ட்ராவல்ஸ் பண்ணாலும் ஒரு நோடுக்கும், அதாவது எத்தனை நோடு இருக்குதோ அத்தனை அரே, ஒரு நோடை நான் விசிட் பண்ணனா பண்ணலையா, ஈச் நோடை நான் விசிட் பண்ணிட்டேன்னா பண்ணலையா நம்ம ட்ராக் பண்ணணும். எத்தனை நோடு இருக்குது, 5 நோடு இருக்கா, அப்போ we will create a boolean array of 5 விசிட்டட்னு. ஸோ இண்டெக்ஸ் 0 நோட்லேருந்து நான் ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டிஎஃப்எஸ் கோடை பார்ப்போம். இப்போ
ஸோ இதுதான் டிஎஃப்எஸ் கோடு. இப்போ இண்டெக்ஸ் வந்து 0ன்னு வருதா, இந்த இதில் தான் இப்போ கிராஃப் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல அந்த 0வை ட்ராவல்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக 0வை இப்போ விசிட் பண்ணிட்டேன், 0வை ட்ரூன்னு மாற்றிட்டேன். அப்புறம் அந்த நோடு எடுக்கிறேன், கெட் எடுக்கிறேன். கெட் எடுத்தால் என்ன வரும், இந்த அரே வருமா, இந்த அரே என்ன வேல்யூ இருக்குது, 1 2 இருக்கா. ஸோ திஸ் லூப் வில் ரன் 2 டைம்ஸ். கரெக்டாக 1க்கு ரன் ஆகும், 2க்கு ரன் ஆகும். ஏன்னா இது கெட் எடுக்கிற அப்படி கெட் பண்ணுறேன்னா திஸ் இஸ் அன் அரே, திஸ் வில் கிவ் அன் அரே. எந்த அரே கொடுக்கும், நோடு வந்து 0, அப்போ இந்த அரேவை கொடுக்கும். அந்த அரேல லூப் பண்ணுற என்ன வேல்யூ வரும், 1 வரும், 2 வரும். ஸோ ஃபஸ்ட்டு 1க்கு திருப்பி கால் பண்ணுற, 1 விசிட் பண்ணிட்டேன். ஓகே, 1 விசிட் பண்ணி வந்ததுக்கப்புறம் கெட் டு 1ல் என்ன இருக்கு, இதுதான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். 1ல் என்ன இருக்கு, 0 இருக்கு, 3 இருக்கு. ஓகே, அப்புறம் 0க்கு போற. இது வந்து எப்போ கால் பண்ற, நீ விசிட் பண்ணலாம் தான் கால் பண்ற. 0 ஏற்கனவே விசிட் ஆயிருக்கு, அப்போ அது கால் ஆகாது. அடுத்து என்ன, 3 கால் ஆகும். இப்போ 3ல் என்ன இருக்கு, 3ல் 1 இருக்கு, 1 ஏற்கனவே விசிட் ஆயிடுச்சு, கால் ஆகாது. கரெக்ட். ஸோ இது முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த 2க்கு கால் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நோடாக நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி போகலாம். ஃபஸ்ட்டு 0 நோடு எடுத்துகிட்டு அப்புறம் அதில் என்னென்ன நோடுக்கு அட்டாச் ஆயிருக்கு அந்த நோடுக்கு போ, அப்புறம் அதில் என்ன நோடு அட்டாச் ஆயிருக்கு அந்த நோடுக்கு போ. இதுவே ஒரு நோடாக போயிட்டு நீ என்ன பண்ணணும், விசிட்டட் வந்து ட்ரூன்னு போட்டே வரணும். அது விசிட் பண்ண நீ எப்போ போகணும், நீ ஏற்கனவே விசிட் பண்ணலாம் தான் போகணும். ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் டிஎஃப்எஸ். ஸோ இந்த கிராஃப் டிஎஃப்எஸ் உடைய அவுட்புட் என்ன இருக்குன்னா 0ல் இருப்பேன், அப்புறம் 1க்கு வருவேன். அப்போ 0 ஃபஸ்ட்டு, அப்புறம் 1, அப்புறம் 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அட்டாச் ஆயிருக்கு, இதெல்லாம் ஏற்கனவே விசிட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு போவேன், அப்புறம் 2, அப்புறம் 4. இதுதான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ கிராஃப் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ட்ராவல்ஸ் எப்படி நடக்குன்னா ஃபஸ்ட்டு 0ல் இருந்து டெப்த்து 1க்கு போகும். 1க்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டெப்த்து 3க்கு வரும். அப்போ 0 1 3 இது முதல்ல பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே போய் 2க்கு வரும், அடுத்த டெப்த்து. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த டெப்த்து, அப்புறம் மேலே போயிடும். அப்புறம் 5, அப்புறம் 6. இது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். இதே பிரெத்னா பிரெத்தில் சர்ச் ஆகும். ஃபஸ்ட்டு 0, அப்புறம் 1 to 5, அப்புறம் 3 4 6. ஓகே, ஸோ இது வந்து பிஎஃப்எஸ், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகே, ஸோ இது எதை வந்து எப்போ யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு கிராஃபில் என்னென்னலாம் டேட்டா இருக்குது அப்படின்னு போய் நீ தேடி பார்க்குறதுக்கு டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து இங்கே ஒரு கிராஃபில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல யூ ஹேவ் டு யூஸ் பிஎஃப்எஸ். ஓகே, பிஎஃப்எஸோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னா 0 1 2 இங்கே வந்து 3 இங்கே 4ன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். இது பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் என்ன வரும், ஃபஸ்ட்டு இந்த லெவல் 0, அப்புறம் இந்த லெவல் 1 3, அப்புறம் இந்த லெவல் 2 4. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே நான் பார்க்கணும். கரெக்டாக, இதை பார்த்ததுக்கப்புறம் இதை பார்க்கணும், இதை பார்த்ததுக்கப்புறம் கீழே போகக்கூடாது. கரெக்ட். அது எப்படி பண்ணுறதுன்னா நான் ஒரு கியூ வச்சுக்கிறேன், அதில் ஃபஸ்ட்டு 0 போட்டுடுறேன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிட்டட் நோட்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன், ஒரு கியூ டிக்ளேர் பண்ணுறேன். அந்த கியூ இஸ் நத்திங் பட் லிங்க் லிஸ்ட், அதில் இன்டிஜர் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த கியூவில் ஃபஸ்ட்டு ஆஃபர்னால் அதில் டேட்டா போடுறேன். ஸ்டார்ட் என்ன இருக்குது, ஸ்டார்டிங் வர நோட் விச் இஸ் 0 போட்டேன். அப்புறம் போய் அதுலேருந்து அதை எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்றது இதில் க்ளியராக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு போய் அதை எடுத்துடுறேன். இப்போ இதை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், எடுத்துகிட்டு அந்த நோடை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த நோடை விசிட் பண்ணியாச்சு, 0 விசிட் பண்ணியாச்சு, 0ன்னு பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த நோடை கெட் எடுத்துனா இப்போ 0 இதோட கனெக்ட் ஆகிருக்குது, 1 and 3யோட கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக. இப்போ அதில் என்ன பண்ணுறேன், அது ஏற்கனவே விசிட் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் விசிட்டட் ட்ரூன்னு போட்டுடுறேன். இப்போ ஏற்கனவே இது விசிட்டட் ட்ரூன்னு இருக்கும். இந்த கூடாட் ஆஃபரில் இந்த நெய்பரை போடுறேன். எது போகிறோம், இப்போ அந்த 1
அப்புறம் 3 நெய்பர்ன்றது இங்கே இருக்குது. ஸோ க்யூ அந்த 0 வந்து எதெல்லாம் கரெக்டாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்து திருப்பி ஒரு க்யூவில் போட்டேன். க்யூ எம்டிஆர் வரைக்கும் இது லூப் ஓடிட்டே இருக்கும். திருப்பி என்ன பண்ணுறேன், போல் பண்ணுறேன். போல் பண்ணனாவும் இந்த 1 போயிடுமா? 1 போனதுக்கப்புறம் 1 கீழே என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் தூக்கி திருப்பி க்யூவில் போட்டுடுறேன். 1 கீழே என்ன இருக்குது, 2 இருக்கா, 2 தூக்கி க்யூவில் போட்டுடுறேன். கரெக்டா? அப்புறம் அடுத்தது இப்போ என்ன எடுக்கிறேன், 3 எடுக்கிறேன். 3 எடுத்துட்டு 3 விசிட் பண்ணிடுறேன். 3 விசிட் பண்ணதுக்கப்புறம் 3 கீழே என்னென்னலாம் இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 இருக்குது அப்படின்னா இங்கே 2 5 போட்டிருப்பேன். அப்புறம் 3 எடுத்துட்டு 3 கீழே என்ன 4 6 இருக்குன்னா அந்த 4 6 க்யூவில் போட்டுடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் போய் 2 எடுப்பேன். 2 எடுத்துட்டு 2 பிரிண்ட் பண்ணுவேன். அந்த 2 எந்த நோடுமே இருக்காது, அப்போ அந்த லூப் ஓடாது. ரைட், அப்புறம் திருப்பி போய் க்யூ எம்டிஆர் இல்லை, திருப்பி எடுப்பேன். 5 எடுப்பேன். 5லையும் ஒன்றும் கிடையாது, 5 பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் 4 எடுப்பேன், அப்புறம் 6 எடுப்பேன். அப்போ பாருங்கள், லெவல் ஆர்டர் வைஸாக பிரிண்ட் ஆகுதா? அப்போ கோல் என்ன, ஒரு இடத்துக்கு கீழே வரும்போதே அது கீழே என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் தூக்கி ஒரு க்யூவில் போட்டுக்கணும். க்யூவில் போட்டே வரணும். ஓகே, அந்த க்யூ வந்து வருஷம் வருமா, ஃபஸ்ட்டு 0 வரும், அப்புறம் 1 3 வரும். ஸோ அந்த க்யூவிலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து அப்போ அது கீழே என்னென்ன கரெக்டாக இருக்குது அதெல்லாம் தூக்கி க்யூவில் அப்படியே போட்டே வரும். வருஷலாம் நமக்கு லெவல் வைஸ் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுமா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டூ பிஎஃப்எஸ். க்யூ வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டிஎஃப்எஸ் அண்ட் பிஎஃப்எஸ் மெயின் important traversal in graphs.